Hi friends, welcome to Sam Ria Galata channel. Okay, credit card வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபினான்ஷியல் டூலுங்க. ஸோ அதை நம்ம நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க ஜென்ரலாக ஒரு காமனாக ஒரு 7 மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 7 மிஸ்டேக்ஸை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க ஒரு 7 காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, மிஸ்டேக் நம்பர் 1, மினிமம் பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் வந்துச்சுன்னா ஓவரால் டியூ அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மினிமம் பில் அமௌண்ட் டு பி பெய்டுன்னு சொல்லிட்டு ஒரு டியூ டேட் போட்டு அந்த அமௌண்ட் போட்டுருவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினிமம் அமௌண்ட்டை பே பண்ணிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பில்லிங் சைக்கிள் முடிஞ்சு பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 50,000 பில் அமௌண்ட் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டு பில் அமௌண்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ் அப்படி தான் இருக்கும் மினிமம் பில் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் பண்ணுற தப்பு, 50,000 பே பண்ண வேணாம், நம்ம இந்த 2,500 பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2,500 பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஓவரால் அமௌண்ட் இருக்குல்ல அந்த 50,000க்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 36% கிரெடிட் கார்டில். 36%னா 3 rupees per 100 rupeesன்னு வச்சுக்கோங்களேன், பர் மந்த் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ணீங்களா அந்த டேலேருந்தே கவுண்ட் ஆகும். ஓவராலாக வந்து உங்களுக்கு அப்போது பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க. செகண்ட் மிஸ்டேக் வந்து இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக நினைக்கிறது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 3 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 lakhs வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக நினச்சிக்கிறது. நம்மளோட சேலரி வந்து ஒரு 1 lakh தான் இருக்குன்னா, இந்த 3 lakhஸையும் ஒரு இன்கமாக நினச்சி செலவு பண்ணுறது. அந்த மாதிரி செலவு பண்ணால் என்ன ஆகும், நம்ம அதை செலவு பண்ணுற அமௌண்ட்டை நம்ம திருப்பி பே பண்ணணும். நம்ம இன்கம் தான் நம்மளோடது வந்து அந்த 1 lakh தான் நம்மளோட இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஆனால் 2 lakhs 3 lakhs கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க, அந்த கார்டு இருக்கும். அந்த ஜஸ்ட் பிகாஸ் கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்கன்றதுனால நம்ம பாட்டி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம அதை திருப்பி பே பண்ணணும் அந்த டைமில், இல்லைனா நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இது ஒரு அந்த கிரெடிட் லிமிட் வந்து நம்மளோட இன்கம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். மிஸ்டேக் நம்பர் 3, இது வந்து கேஷ் வித்ட்ராயல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டில் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏடிஎம்ல போயிட்டு நம்ம எப்படி நம்ம டெபிட் கார்டில் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம்ல, வித்ட்ரா பண்ணிக்கலாம்ல, அதே மாதிரி ஆப்ஷன் கிரெடிட் கார்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா கிரெடிட் கார்டில் நம்ம வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணோம், சரி லெட்ஸ் அஸ்யூம் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 வேணும். ஸோ நான் பாட்டு போய் டெபிட் கார்டு மாதிரி அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 10,000 எடுக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இம்மீடியட்டாக சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னிலேருந்து 3% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, விச் இஸ் 36% ஆனுவலி போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து உங்களுக்கு டியூ டேட் கிடையாது. இப்போ நார்மல் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோன்னா பில் ஜென்ரேட் ஆகும், அதுக்கப்புறமா நமக்கு டைம் கொடுப்பாங்க, ஒரு 20 days டைம் கொடுப்பாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் என்னைக்கு ஸ்வைப் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்தே வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணவே கூடாது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து கார்டை யூஸ் பண்ணி ஒரு 10,000 யூஸ் பண்ணிடுறீங்க, 10,000 வந்து கேஷ் எடுத்துடுறீங்க. அந்த கேஷுக்கு லெட்ஸ் அஸ்யூம் இன்னைக்கு தான் எடுக்கிறீங்கன்னா இன்னிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. எவ்வளோ, 3 rupees இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்னைக்கு டியூ டேட்டோ அந்த டைம் வரைக்கும் கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும், கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி. ஓகே, மிஸ்டேக் நம்பர் 4, இது வந்து டூ மெனி கிரெடிட் கார்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக ஆஸ் அ பிகினராக பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கிரெடிட் கார்டோடு இருக்கிறது பெஸ்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6-7 கார்டு வச்சுருப்பாங்க. இது மாதிரி வச்சிருந்தா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஓவர் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா 7 கார்டுலையும் ஒரு கார்டில் ஒரு 2 lakhs லிமிட் இருந்தால் நமக்கு 14 lakhs கிரெடிட் லிமிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிடுவோம். இன்னொன்று, ட்ராக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 7 கார்டு வச்சுருந்தீங்கன்னா 7 கிரெடிட் கார்ட்ஸுக்கும் வந்து ஒரு பில்லிங் சைக்கிள் இருக்கும், ஒரு டியூ டேட் இருக்கும். ஸோ இது எல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ பே பண்ணோம், அந்த டேட்டில் கரெக்டாக பே பண்ணோம், அதை மாதிரி நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து ஒரு 1 or 2 கிரெடிட் கார்டு இஸ் பெஸ்ட் ஃபார் த பிகினர்ஸ். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்புறமா வந்து ஒரு 4-5 கார்ட்ஸ் வச்சுக்கிறது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் பிகினர்ஸ்க்கு ஒரு 1 or 2 கிரெடிட் கார்டோட ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஆனுவல் ஃபீ இருக்கும். ஸோ எல்லா கார்டும் வந்து ஃப்ரீ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்காது. சில கார்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ இருக்கும். சரி, நீங்கள் 7 கார்டு 6 கார்டு அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆனுவல் ஃபீயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டு பிகின் வித் ஒரு 1 or 2 கார்ட்ஸோட லிமிட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். மிஸ்டேக் நம்பர் 5, இது வந்து இக்னோரிங் த பில்லிங் சைக்கிள்ங்க. ஸோ இந்த பில்லிங் சைக்கிள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 1st to 30th வச்சுக்கலாம். ஒரு பில்லிங் சைக்கிள் வந்து 1st of every month, 30th of every month.
ஸோ பில் எப்போ ஜென்ரேட் ஆகும், நமக்கு 30th தான் ஜென்ரேட் ஆகி நமக்கு இமெயில் அனுப்பிடுவாங்க. எவ்வளோ பில்லிங் அமௌண்ட் அதெல்லாம் சொல்லிட்டு அது டீட்டெயில்டாக இருக்கும், எவ்வளோ என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு 20 days டைம் கொடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் March 1st to 30th வந்து ஒரு பில்லிங் சைக்கிள்னு வச்சுக்கலாம். March 30th தான் வந்து உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, வில் கிவ் 20 days டைம் நமக்கு. அப்போனா April 20th பில் பே பண்ணால் போதும். ஸோ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் வந்து என்ன பில்லிங் சைக்கிள்னே தெரியாமல் நம்ம பாடி இஷ்டத்துக்கு ஸ்வைப் பண்ணுறது, மாற்றி ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ தான் ஸ்வைப் பண்ணேன், இன்னும் 20 days டைம் இருக்குது நமக்கு பே பண்ணுறதுக்கு, அப்படிலாம் நினச்சிக்கிறது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு இந்த கிரெடிட் கார்டில் ஸோ 1st to 30th ஃபர்ஸ்ட் 5 daysலயே நிறைய டிரான்சாக்ஷன் அந்த கார்டில் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் டைம் கிடைக்கும் ரீபேமெண்ட்டுக்கு. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் March 1st to 5th ஒரு கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிறது 30th தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எப்போ பே பண்ணணும், டியூ டேட்னா April 20th. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 5 daysல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கார்டுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பில்லிங் ரீபேமெண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 days கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒரு 2-3 கார்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த பில்லிங் சைக்கிள் பார்த்து ஸ்வைப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். இதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ தோணுதோ அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு கடைசியில் வந்து சம்டைம்ஸ் பில் பே பண்ணாமல் மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த டியூ டேட் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 6, இது வந்து லேட்டாக பே பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பேசணும்ல, பில்லிங் சைக்கிள் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு டியூ டேட் இருக்குது. அந்த டியூ டேட்டில் நம்ம பில்லை பே பண்ணிடணும். ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 5th தான் டியூ டேட்னு வச்சுக்கோங்களேன். April 5th டியூ டேட்னா 5th பே பண்ணிடணும். ஐடியலி 4th 5th. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணாமல் 10th அப்படி பே பண்ணுவாங்க. சரி ஒரு 5 days தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணால் கூட என்டையர் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லேட் பேமெண்ட் ஃபீ போடுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீ ஒரு 500 rupees அந்த மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு 2-3 days மிஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் வந்து 500 rupees போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். சிபில் ஸ்கோர் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு சிபில் ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோர் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட் பண்ணீங்க, லேட்டாக பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் ஓவரால் ஸ்கோர் கம்மியாயிடும். கம்மியானா என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு லோன் கிடைக்காது. நம்ம போய் ஒரு கார் லோனோ இல்லை ஒரு பர்சனல் லோன், ஹோம் லோன் ஏதாவது வாங்கணும்னா கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இல்லைனா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய போடுவாங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். இல்லைனா நமக்கு லோன் கிடைக்கிறது ஒன்று கஷ்டம், லோன் கிடைச்சா கூட நிறைய அமௌண்ட் இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் வந்து கரெக்டான டைமில் நம்ம பில்லை பே பண்ணிடணும். ஈவன் ஒரு 1 day கூட டிலே பண்ணாமல் பே பண்ணுறது நல்ல விஷயம். இதுதாங்க லாஸ்ட் மிஸ்டேக். இது வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸு, அந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கார்டு யூஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அக்யூமுலேட் பண்ணிடுவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அக்யூமுலேட் பண்ணிட்டு அது என்னன்னு கூட தெரியாது, எப்படி அந்த ரிவார்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது எதுவுமே தெரியாமல் அக்யூமுலேட் பண்ணிட்டு அது யூஸே பண்ண மாட்டாங்க, அதை ரெடீம் பண்ண மாட்டாங்க. ரெடீம் பண்ணலன்னா என்ன ஆகும், மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைம் லைன் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒரு 2 yearsக்குள்ளே நீங்கள் அதை ஃபுல்லாக ரெடீம் பண்ணிடணும். அந்த பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டு 2-3 years யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறமா அந்த பாயிண்ட்ஸை ரெடீமே பண்ண மாட்டோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும், அவ்வளவுதான், அது வந்து 0 ஆகிடும். அவங்க மறுபடியும் ரீசெட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்டையர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏர்ன் பண்ண என்டையர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ரெடீம் பண்ணாததுனால. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணணும். எப்போ வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும். பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அவன் டைம் கொடுத்துருப்பான், 2 yearsல இந்த டேட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதை ரெடீம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அந்த டேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். அப்புறமா ஏர்போர்ட் லான்ச்சஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இருக்கும் சில கிரெடிட் கார்டில் நம்ம அதெல்லாம் யூஸே பண்ணாமல் நம்ம பாட்டு ஏர்போர்ட்டில் போய்ட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறது சான்சஸ் நிறைய இருக்குது, நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 7 மிஸ்டேக்கில் நீங்கள் எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க, கமெண்ட்டில் ஆட் போடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Dilip. Bye.